ஹலோ dearies, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது அம்மான சும்மா இல்லை ஒலியலை வரிசை. நான் பவிஷா. பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபன் டே, ஒரு கிட்ஸ் ரிஃப்ரெஷிங் டே, அந்த மாதிரி ஒரு டே வந்து கண்டக்ட் பண்ணுவேன். செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு Canopy, அதுக்கப்புறம் ஒரு ஹோல் சிக்கன் தந்தூரி, இதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எது ஒன்றும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நானே செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்படுவேன். நிறைய விளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இது ஒரு டபுள் தமாக்கா விளாகை முழுசாக பாருங்கள். இந்த ஒரு அழகான நாளும் எனக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். சிக்கனை ஒரு நாளுக்கு முன்னாடியே நான் மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். இதுதான் நான் இன்றைக்கி டெலிவர் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ். சாஃப்ரான் க்ளோ க்ரீமும் லிப் பாமும் நானே செஞ்சது. 1/2 கப் தயிரை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், நல்லா வறுத்து பொடித்த ஜீரகம் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் இல்லாட்டி சாட் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை கசூரி மேத்தி, இதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஹனி வந்து ஒரு 1 டீஸ்பூன் கண்டிப்பாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இது. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை எலுமிச்சையை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதையும் கலந்துக்கலாம். இப்போ நாட்டுக்கோழியை அதில் வச்சுட்டு கத்தி எடுத்து அங்கங்கே இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நல்ல மசாலா உள்ளே போகும். நான் இன்றைக்கி நைட் இதை பண்ணி நாளைக்கு தான் எடுக்க போகிறேன். மசாலா எல்லா இடத்துலையும் தடவுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க, உள்ளேயும் நல்லா தடவிக்கோங்க. இது நல்லா ஊறணும். நல்லா தடவிட்டு ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் பட்டர் போட்டு வைக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் சாப்பிடாதவங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பன்னீரில் ட்ரை பண்ணி பாருங்கள். தவாலேயே பட்டர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே வச்சுக்கிறேன். ஒரு 12 மணி போல் நான் Canopy செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்ல பிரைட்டாக ஒயிட் கலர் இல்லை லைட் கலர்ஸில் இருக்க நல்ல லாங்காக இருக்கிற கிளாத், நம்ம சாரீ மாதிரி இருக்கிற துணி தான் நமக்கு வேணும். சாரியில் மடிப்படுக்கிற மாதிரி மடித்து இந்த துணியை 2ஆக மடித்து வச்சுக்கிறேன். இதை இந்த இடத்துல தான் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே தான் லைட் இருக்குது. என்கிட்ட அந்த குட்டி குட்டி லைட் இல்லாததுனால இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும்னு நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் கீழே குஷனும் மேலே அந்த ஏ ஷேப்பில் அந்த ஒயிட் கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வரப்போகுது. அதனால் இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இங்கே ஒரு பாய் விரிச்சுக்கிறேன். ஏன்னா ஒயிட் கலர் கிளாத் பாருங்கள், ஏதோ அழுக்கு பட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்பவே இதாக இருந்தது எனக்கு. அடுத்து நீங்கள் இதை தரையில் கூட பண்ணலாம். எங்கே மாட்ட போகிறனோ அங்கே முழுசாக எனக்கு வேண்டிய மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நாம் இப்போ Canopyயோட மேலே அந்த ஏ ஷேப்பில் இருக்கிற அந்த டாப் பேஸை வந்து பண்ண போகிறோம். அந்த துணியை வந்து மடித்து இந்த மாதிரி 2 சைடும் போட்டுக்கிறேன். 2 சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு குஷன் வந்து வைக்க போகிறோம். இது வந்து நீங்கள் உங்கள் சோஃபாவில் இருந்தோ இல்லை கொஞ்சம் பெரிய பில்லோஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் கிளாத் வந்து அந்த குஷனை கவர் பண்ணணும். ஆனால் அது வந்து ஜஸ்ட் டச் தான் பண்ணியிருந்தது. அதனால் மேலே ஏறி இன்னும் கொஞ்சம் அதோட ஹைட்டை கம்மி பண்ணுறதுக்காக கீழத்து கம்பியில் மாட்டி பார்த்தேன். இப்போ அது பக்காவாக ஃபிட் ஆச்சு. ஒரு வேலை நெருங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் ஆகும். ஆனால் நம்ம தளராமல் செய்யணும். செம்ம வெயில் வேறு. நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். சிக்கன் எடுத்து வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து அது தயாராக இருக்குது. நான் வந்து முதல் தடவை முழு கோழி சமைக்க போகிறேன். இது வந்து நான் OTGயில் பண்ண போகிறேன். அதனால் இதோட கால், கை, அதுக்கப்புறம் உடம்பு, இது எல்லாமே அந்த கம்பியில் வச்சு நல்லா முழுசாக கட்டிக்கலாம். அப்போ தான் ரோட்டி சரியில் சுற்றும் போது அது கீழே விழாமல் இருக்கும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. அதான் அந்த சணல் கயிறு மாதிரி சின்ன கயிறு இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கட்டிக்கலாம்.
அவனை வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஹீட்டில் ரோட்டி சரியில் வச்சுக்கிறேன். இந்த சிக்கன் எடுத்தது போக மீது இருந்த மசாலாவில் பட்டர் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கடைசியில் மேலே ப்ரஷ் பண்ணி விடுறதுக்காக. நம்ம போட்டிருந்த கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி எல்லாம் சேர்ந்து செம மணமாக இருந்தது. இதுக்கு ஒரு டிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகு, தயிர் ஒரு 4 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம். எதுவுமே ஓவர் பவர் ஆகிடக்கூடாது, எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக லெமன். டிப் தயாராகிடுச்சு. சிக்கன் வந்து நினச்சதை விட ரொம்பவே நல்லா இருந்தது டேரிஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஜூஸியாக இருந்தது. பிளேட்டிங் பண்ணுறதுக்காக தக்காளி மட்டும்தான் இருந்தது, அதனால் அதையும் அழகாக நறுக்கி வச்சுக்கிறேன். வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு வைக்கலான்னு இருக்கேன். அந்த கிளாஸஸோட ரிம்ஸை வந்து நான் சுகர் கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கேன். நாட்டு சக்கரை தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும், அதனால் அதை வச்சே பண்ணிட்டேன். இதில் சின்ன சின்ன லைட்ஸ் இருந்தால் அதை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட அது இல்லை, அதனால நான் பிம்பாம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர்னை விட பிங்க் கலர் நல்லா சூட் ஆகும்னு தோணுச்சு, அதனால அதையும் மாற்றிட்டேன். குழந்தைங்களுக்கான ஃபன் டே அப்படிங்கிறதுனால அனிமல் தீம் எடுத்து வீட்டில் இருக்கிற சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். நான் இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது செம்ம வெயிலாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு. ஹிஷாம் வந்து ஃபோட்டோஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹாஷிர்மா இன்னும் வரல, அவருக்கு நிறைய வேலை இருக்குது. அதுக்குள்ளே நான் இந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். எங்கிட்ட அன்றைக்கி நிறைய காய்கறிகள் இல்லை, அதனால தக்காளி மட்டும் வச்சுக்கிறேன். இதில் வந்து குக்கும்பர், கேரட் இதெல்லாம் கூட வைக்கலாம். பிளேட்டிங் நல்லாயிருக்கும். ஆஷிர்மா வந்துட்டார். டிப்பு அதுக்கப்புறம் பிளேட்டிங் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த லைட்காக தான் நான் இந்த இடத்துல கெனோப்பி போட்டிருந்தேன். அது பக்காவாக ஃபிட் ஆயிருந்தது. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் இந்த ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால சிம்பிளாக தால் தட்கா தான் பண்ணியிருந்தேன். ஹாஷிர்மாவும் ரொம்ப லேட்டாக வந்துட்டான் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ஒரு ஏர்லி டின்னர் மாதிரி நான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் சிக்கன் எடுக்கும்போது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த சிக்கனோட மனம் எங்கள் ஃப்ளோர் முழுக்க இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த டிப்போடு சேர்ந்து செஞ்சு பாருங்கள் டேரிஸ். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் பசங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா அது என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம பசங்களுக்கான மெமரிஸை நாம் தான் க்ரியேட் பண்ணணும். எல்லாம் முடித்த கையோட எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலான்னு பண்ணியாச்சு. ஏன்னா ஒயிட் கிளாத் எனக்கு வெளியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது, மழை வந்துடுமோ அப்படின்னு. இந்த ஒர்க்கை இந்த கையோட செஞ்சு முடிக்கல அப்படின்னா நாளைக்கு இந்த மெமரிஸே நம்ம மறந்துடுவோம். அந்த அளவுக்கு இந்த ஒர்க் ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திடும். அதனால் உடனே அந்த வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன், தூங்க போயாச்சு. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. கை சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க.